ஹலோ கைஸ், நாங்கள் எங்கே இருக்கோம்னா இப்போது எஸ்டி ஷோரூமில் இருக்கோம். சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம் கைஸ். நேற்று நைட்லேருந்து நாங்கள் லாக் பண்ணியிருக்க மாட்டோம். நேற்று நைட்டு பெட்ரோல் பங்க் ஸ்டே பண்ணிவிட்டு சரி இப்போ தான் காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் போயிட்டு வந்துட்டுருக்கோம். சரி இன்னைக்கு செகண்ட் சர்வீஸ் இருக்குது பைக்கு, அதான் வண்டி கொடுத்துருக்கேன். அவங்க ஒரு 2 hours ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு ஏதாவது வாங்கினா வாங்கிட்டு அடுத்து வண்டி சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு பிறகு உங்களுக்கு பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, ஸோ அதை சொல்லிட்டு வந்தேன் இப்போ தான். ஸோ இந்த வண்டி சரிங்களா, சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சொல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளே வண்டி ரெடி ஆயிரும். வண்டி ரெடி ஆகிட்டு விலாக கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப நம்மளுடைய அடுத்த டெஸ்டினேஷன் திருச்செந்தூர். அங்கே போய்ட்டு விலாக் பண்ணுறோம். தம்பி எங்கப்பா வந்துருக்கீங்க? என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க? பாடி வாஷ் வாங்கணும், மேட் வாங்கணும். ஓகே, பாடி வாஷ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வைப்ஸ், வெட் வைப்ஸ், ட்ரெஸ் வாங்கணும். என்னப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. வந்தல்ல இது எப்படி ஷால் மாதிரி போட்டுப்பீங்களா? சரி, இது இது எதுக்கு கைஸ்? இது நாங்கள் எதுக்கு திரும்ப வாங்குறோம்? டென்ட்டுக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக மண் உள்ளே போயிடுதா? சரி பார்த்தோம், ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு பார்த்தோம். ரேட்டை பார்த்தா 55 rupees தான் இருந்துச்சு. சரி ஒன்று வாங்கி போடுவோம், டென்ட் அழுக்கே எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. கலரு என்ன கலர் எடுத்துக்கலாம்? அதுவா இதுவா? வேற ஏதாச்சும் காஸ்ட்லியா பார்க்கலாமா? பார்க்கலாமா? கொடுத்துருவல்ல. சேதுபதி பொண்ணு சொல்றேன். சேதுபதி மாத்திரம் போ, அது வேணாம் வச்சுக்கோ. கைஸ் இது வேணாம், திக்கு போட்டான். நம்ம இடத்துல வச்சிடலாம். ஸோ இந்த கலர் வாங்கியிருக்கோம் நாங்கள், அழுக்கு தாங்கல, அதனால இந்த கலர் வாங்கியிருக்கோம். நினையாம இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் நான் என்ன பண்ண போறேன், இதை எடுத்து தலைகாணியாக வச்சுக்கலான்னு இருக்கிறோம் கைஸ். நல்லா மடிச்சோன்னா வச்சுக்கோங்க, தலை சைஸ் வருது. கரெக்டாக மிக்ஸிட்டு படுத்துருவான் போயிட்டு காலு தொடச்சிட்டு கொடுக்குறேன், வச்சுக்குவேன். என்ன பார்த்துட்டீங்க? டிஷர்ட்னா எதுக்கு போடுறதுக்கு? எதுக்குன்ற ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கீங்க. எங்கே வச்சிருக்கீங்க அதெல்லாம்? டிக்கில. டிக்கில? அவன் கார்ல, பென்ஸ் கார்ல வந்திருக்கோம் நம்ம. டிக்கில வச்சிருக்காரு. டாப் பாக்ஸ் ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டோம் கைஸ். நாங்கள் இடமே இல்லை, இதை எங்கே வைக்க போட்டோம்னு வச்சுருந்தாங்க. ஓகே கைஸ், நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சுன்னு காமிக்கிறோம். இவனுக்கு பசி எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். பசி எடுத்தா நானா இருக்க மாட்டேன்ற மாதிரி டெக் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு வேணும்னா வாங்கிக்கடா, காசு நீ தானே கொடுக்க போற. என் போன் சுவிட்ச் ஆஃப். நீ தான் பண்ணா தெரியல. என் போன நல்ல விஷயம் வந்து உள்ள வந்தா பாத்தீங்களா, பிராண்டட் தான் வாங்கி போடுவான். அடிடாஸ் அது ஃபர்ஸ்ட் காப்பினா. நீ வேற ஏன்னா அதே தான் சொல்றேன். அந்த கேஸ் கேஸ் வாங்கி தருவா. வா என் கூட வா, கேஸ் வேணும் அவனு வாங்கி தரேன். எவ்வளோ ஆச்சு? ஜஸ்ட் 147 only. 147 அவ்வளோ. பார்த்தீங்களா கேஸ், ஒன்று ஃப்ரீ. ஒரே ஷாம்பு வாங்கிட்டோம். பாப்கார்ன்லாம் இருக்கு. ஓகே, ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. இதுதான் எங்களோட ஷாப்பிங்கு. 2 ஷாம்பு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நாங்கள் ஒன்று வாங்கிட்டு பாடி வாஷ். ஆமாம், ஷாம்பு பெருசுதான் இருந்துச்சு.
சின்னது வெளியே ஷார்ட் ஏதாவது வேணும் எனக்கு. கேஷ் வெளியே வாங்கிட்டேன். ஏன்னா நீ வாங்கணுமா? வாங்கிட்டேன் வெளியே. சரி ஓகே, அடுத்து எங்கே போகிறோம்? அது பைக் சர்வீஸ் ஆனதான். சார்ஜ் பண்ண ஃபோனில் சார்ஜ் இல்லை சும்மா. பவர் பேங்க்லாம் ஃபுல்லாக கேப்சர் பண்ணல. ஓகே கேஸ், போயிட்டு வீட்டுக்கு ரூம் ஷோரூம் போயிட்டு பைக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு வீடியோ ஒன்று எடிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே வீடியோ டே 1 வீடியோவை எடிட் பண்ண அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே, பைக் டெலிவரி சர்வீஸ் முடிச்சுட்டு டெலிவரி எடுக்கும்போது வாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். சர்வீஸ் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ கிளம்பிட்டோம் கயல்பட்டினம்க்கு. ஒரு நாள் டிலே கைஸ் ஆக்சுவலி சொல்ல போனால். இதுக்கப்புறமாவது ரைடு கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக டைமிங்கில் ஃப்ளோவாக போனோம் கைஸ். ஸோ இன்னும் கயல்பட்டினத்துக்கு 38 கிலோமீட்டரு, சாரி 35 கிலோமீட்டரு, 54 மினிட்ஸா? என்னடா அது 64 மினிட்ஸா? ஒன் ஹவர் கிட்டத்தட்ட காட்டுது. ஓகே, கயல்பட்டினம் போயிட்டு உலக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கயல்பட்டினம் கிட்ட இருக்கோம். ஒரு 3 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்கணும். வெறுங்கையை விசிட் போனால் நல்லா இருக்காதுங்களா? அதான் நாங்கள் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸ்வீட் பாக்ஸ், காரம், ஸ்வீட் எல்லாமே கலந்த மாதிரி. அதுதான் இன்னும் 2.5 கிலோமீட்டர் தாங்க. நம்ம கூட இன்னொருத்தன் வந்துடுறாங்கல்ல, ஜெகதீஷ் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டான். அங்கேருந்து அவரோட பைக்கு, புறவி பைக் இருக்குங்களே, அந்த பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் போயிருக்கான். இவன் பைக்கை இங்கே கயல்பட்டினத்தில் சர்வீஸ்க்கு விட்டுட்டு ஜெகதீஷ் ப்ரோ என்ன பண்ணாருன்னா, அவனோட பைக்கு இப்போ சர்வீஸ் முடிஞ்சிச்சான். அவனோட பைக் எடுத்துக்கிட்டு சொல்றா, இதோ கயல்பட்டினம் கிட்ட இருக்கேன். கால்மார்மா? ஓகே ஓகே. ஜெகதீஷ் ப்ரோ கயல் ரைடர் கால் பண்ணாரா? கயல் ரைடரு கால் பண்ணாரா? கைஸ் கயல் ரைடர் முன்னாடி போயிட்டு இருக்காரு. சேதுபதியோட வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ திருச்செந்தூர்ல சேதுபதியை ஸ்டாப் பண்ண சொன்னோம். புறவிய ஜெகதீஷ் ப்ரோ கிட்ட கொடுத்துட்டு, இந்த வண்டி சர்வீஸ் முடிச்சுங்களா, இதை சேதுபதி கிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே 3 பேரும் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கன்னியாகுமரி கிளம்புறோம். சாமி பார்த்துட்டு அங்கே போயிட்டு பைக்ல இருந்து இறங்கிட்டு லாக் பண்ணுறோம் கைஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருக்கோம். திருச்செந்தூர்ல கரும்புலி வண்டியோட இருக்கிறோம். கருப்பா இருக்கிற கரும்புலிய அந்த அண்ணன் கொண்டு வந்திருக்காப்ல. ஐயோ தம்பி. ஆமா, அதாவது சென்னையில இருந்து கோஸ்டல் ரோடு வழியா இவரும் நம்ம ரோனின் பைக், டிவிஎஸ் ரோனின்ல மினி புல்லட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வண்டியில போறாங்க. போகும்போது வேலை மெனக்கெட்டு போறவங்க எதுக்கு வேலை மெனக்கெட்டு என்னைய கூப்பிட்டீங்க? இல்ல ப்ரோ, எங்களுக்கு முன்னோடி நீங்க தான். உங்களை பார்த்து வந்தவங்க தான் நாங்கெல்லாம். முன்னாடி ஒரு விசிட் பண்ணிட்டு இல்ல, அவருக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி நானு, அவருக்கு இருக்குது கண்ணாடி. இல்ல, எனக்கு என்னன்னா ரைடு போறாங்க, திருச்செந்தூர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு வந்தது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி பார்த்துக்கிடுங்க. அதுவும் ஒரு லஞ்சு சாப்பிட்டோம் 2 பேரும் சேர்ந்து 3 பேரா வந்திருக்கிறாங்க. கோஸ்டல் ரைடு போறாங்க. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணீங்கன்னு பார்த்தா ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணிட்டீங்க. அது ஒரே மகிழ்ச்சி ப்ரோ. சேஃபா போங்க. வேற எங்க பிளான் அடுத்தது எங்க போறீங்க? அடுத்து வந்து கேரிக்காடு, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போயிட்டு ஓகே அதுக்கப்புறம் கேரளா போயிடலாம். கேரளா சைடு பாருங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். வர்ற ரைடர்ஸ் வந்து நம்மளை சந்திக்கிறதுங்கிறது ஒரு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் மாதிரி தான்.
நீங்க யாராவது நீங்க தப்போஸ் திருச்செந்தூருக்கு இந்த ஈசிஆர் வழியா வந்தீங்கன்னா ஈசிஆர்ல தான் காயல்பட்டினம் இருக்கு. ஒரு கால் பண்ணுங்க, ஒரு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு போலாம். அண்ணன் வந்து பார்த்தது அண்ணன், அப்புறம் இவங்க 3 பேர் வந்து பார்த்தது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ப்ரோ. சேஃபா போங்க. ஓகே ஓகே. அது எஸ்டி கரும்புலி பெருப்பா இருக்க அண்ணன் சொல்லி தான் வாங்கணும் நாங்க. அப்படியா? அது வரையா நீங்க சொல்லி தான் நாங்க வாங்கணும் இந்த வண்டியை. சூப்பர். கரும்புலிக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருந்தோம். ஆனா இப்ப கரும்புலி நம்ம கையில இல்ல. அதுக்காக கரும்புலி இப்ப புடிச்சுக்கிட்டு வச்சுட்டு இருக்கேன் நானு. கருப்பா இருக்க கரும்புலி முழுக்க கருப்பா இருக்கு. நம்ம கையில் ஃபேமிலி தான் இருக்கு நம்ம வண்டியும். அப்படி ஆமா 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 ஆமா. இதெல்லாம் உடஞ்சிருக்கேன்னு பாக்காதீங்க. வரும்போது சின்னதா ஒரு தவறுதல், வேற ஒண்ணு இருக்கு. வாகமான்லயே போயிடுச்சா? ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு வண்டி. அவ்வளவு நான் எப்படி டூரிங் இது வச்சிருந்தோம்னா அதே மாதிரி இதுலயும் டூரிங் செட்டப் பக்கவா வச்சுருக்கேன். பாத்தீங்களா எல்லாமே டாப் பாக்ஸ், சைடு பேனி, சைடில் பேக், பேனிஸ்ல சைடில் பேக்கு, மற்றபடி அதே எஸ்பி பார்க்க இருக்கு. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் நம்ம எஸ்பியை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க போது ஒரு பெருமையா இருக்கு. வண்டி நல்லா இருக்கு, தரமா இருக்கு. 3 லட்சம் ரூபா ஓட்டிட்டேன். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஆசை இருக்குங்களா அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு? ஏன்னா போனோம் அந்த அம்மா மாதிரி. எங்க போனோம் ஆசை? ஒரு டெல்லி வரைக்கும் போகணும். டெல்லி வரைக்கும் இந்த வண்டியில போகணும். பாத்தீங்களா டெல்லி சொல்றாரு. டெல்லி வரைக்கும் போகணும் இந்த வண்டியில. போட்டு வந்தா தான் அதை கெத்து காட்டு. சரிதா. கயல் ரைடர் 92 கிளம்பிட்டாரு. ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முடிச்சு இப்போ கோயிலுக்கு போயிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுது. இப்போ போயிட்டு நாங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பணும் கைஸ். போய் சாமி பார்த்துட்டு போகாது, இடிக்கும், கார் இடிக்கும். ஓகே ப்ரோ, பார்த்துடா ஒரு வாட்டி. ஓகே, இடிக்கல. இல்லை ஆப்போசிட் எதனா வண்டி வரப்போகுதுண்ணே. வரும், 1 வே வா. சாமி சாமி இரு சாமி. ஏய் ரைட்ல போடா. சாமியார் பின்னாடி போயிடுறான் அவன். ஓகே, முருகனோட சன்னிதானத்துக்கு வந்துட்டோம். அப்பா, முருகர் கோயில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கைஸ் நான் திருச்செந்தூர் வர்றது. ஓ மை காட், புஷ்பம்பா இருக்கு, நல்லா இருக்கு கோயில் பெருசா. புரியல யாரா? சரி ஓகே, நம்ம முருகர் கிட்ட வந்துட்டோம். திருச்செந்தூர் எங்க போயிட்டு வரோம்? நம்ம முருகரை பார்த்துட்டு வரோம். என்ன சொன்னார் முருகரே? முருகர் நல்ல புத்தி கொடுத்தாரு. அவரோட மட்டும் சேராத பாடின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. எங்க இருக்கான் அவன்? அவங்க கூட மட்டும் சேர வேணாம்னு சொன்னாரா முருகரே? ஓகே, நல்ல தரிசனம் முருகரை. ஜஸ்ட் 10 நிமிஷத்துல பார்த்தாச்சு. இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. 4 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன். 10 நிமிஷத்துல பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். சூப்பர். ஓகே கைஸ், ஸோ எல்லாம் முடிஞ்சு. இதெல்லாம் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள், திங்ஸ் எல்லாம் எப்படி காய் வச்சுருக்கோம் பாருங்கள். என்னது இது? பூச்சிங்கலாம் பறக்குது கைஸ். ஸோ இப்போ அது எல்லாமே வந்து கவர் எடுத்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தெறிக்காடு. நிறைய பேர் நைட்லலாம் போக மாட்டாங்க, நாங்கள் நைட்டில் போக போகிறோம். ஸோ கைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மோட்டோ விலாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ எடுக்கிற பிக்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கேருந்து கிளம்பிட்டோம்.
திருச்செந்தூர்ல இருந்து. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ் இங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு. நிறைய பேர் வந்து பைக்கை பற்றி வேற நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு அங்கிள் வந்து அவர் சின்ன வயசுல எஸ்டி பைக்கெல்லாம் வேற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. ஜாவா எஸ்டி எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் வண்டிங்க அப்படின்ட்டு இருந்தாரு. அவங்க பேரங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. போலாம்டா. ஸோ அங்கேயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ். சரி எங்களுக்கு ஒரு கருங்காலி மாலை மாதிரி இது ஒன்று வாங்கினோம். பையனுக்கு காப்பு வாங்கலான்னு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அந்த சைஸு கிடைக்கல, 1 வயசு சைஸுக்கு எங்கேயும் கிடைக்கல. சரி வாங்கல. ஏதோ நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்தப்போ யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா தேரிக்காடு போகிறோம். 14 கிலோமீட்டர் 29 மினிட்ஸ் காட்டுது. வா சூப்பராக இருக்கு. அக்ரஹாரம் ஏதோ ஸ்பீடிங்குன்னு சொல்லிட்டு எனக்கு சலான் ஏதோ வந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ். நான் எதுவும் கிளிக் பண்ணல. எதுவும் என்ன எதுக்காக வந்திருக்குன்னு தெரில. பாரிவானில் போதை பார்க்கணும். இன்னைக்கு நைட்டு தான் போய் செக் பண்ணணும். வெப்சைட்டில் ஸ்பீடிங்குன்னு போட்டு வந்திருக்கு. நான் என்ன ஸ்பீட் பண்ணான்னு தெரில. ஹைவேல ஸ்பீடு தான் பண்ணுவாங்க. ஓகே கேஸ், அந்த ஃபாரஸ்ட் ரோடு ஏறும்போது உள்ளே போகும்போது கால் அடிக்கிறேன். இந்த ஃபாரஸ்ட் ரோடு உள்ளே போகும்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். கால் அடிக்கிறேன்ட்டு. தேரிக்காடை கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா நைட் ஆயிடுச்சுங்களா. அந்த காட்டுக்குள்ளே எதுக்கு. ப்ளஸ் இப்போ போனாலும் ஒன்றும் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி அதான் ஸ்கிப் பண்ணிட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் அந்த தேரிக்காடில் போயிட்டு ஃபுல் அட்வென்ச்சர் வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போது கன்னியாகுமரி போகிற வழியில் மணப்பாடு இருக்கு. மணப்பாடு போயிட்டு சுற்றிட்டு அவங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கன்னியாகுமரி போகலான்ட்டு இருக்கேன். மணப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் காட்டுது, 31 மினிட்ஸ். கன்னியாகுமரிக்கு 90 கிலோமீட்டர் காட்டுச்சு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேருந்து 2 ஹவர்ஸ் கிட்ட ஆரம்பிச்சு. சிங்கிள் ரோடு தான் நினைக்கிறேன், அதனால தான் அவ்வளோ நேரம் காட்டுது. ஓகே, மணப்பாடு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனப்போ நிறைய நடந்துச்சு. வேஷ்டி கட்டிட்டு தான் உள்ளே போனோம். ஃபோட்டோ விலாகே பண்ணியிருக்கான்ல. அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க வந்து என்கிட்ட என் தலையில் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க. என்கிட்ட காசும் கேட்டாங்க. என்கிட்ட இல்லை அவ்வளோ. என்னால் முடிஞ்சது கொடுத்தது. அவங்க கேட்ட அமௌண்ட்டை என்கிட்ட கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் யானையா பார்த்தோம். ஒரு மைல் பார்த்தீங்கன்னா ரேகா கீழே விழும்போது எல்லாருமே போனோம் பிடிக்க. பார்த்தா யாருக்கும் கிடைக்காத மாதிரி அந்த ஒரு ஷீட் மேலே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே விழுந்துருச்சு. ஒரு சின்ன குட்டி பையனை அமிச்சு அவங்க அம்மா கூட எடுத்து கொடுத்துருவாங்க எனக்காக. அந்த பையன் எங்களுக்காக தான் போய் எடுத்து கொடுக்குறான்னு போகிறான். நாங்களும் என்கரேஜ் பண்ணுறோம். அவன் எடுத்துட்டு நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்ட்டான். சரி ஓகே, சரி சின்ன பையன் அவன் கேட்குறான், நம்ம வாங்க முடியாதுங்கள, அதனால அவனுக்கே கொடுத்துட்டு கிளம்பிட்டோம்.
நான் பையனுக்கு கொடுக்கணும்னு நினச்சுன்னா சரி கொடுக்க முடியல. அவனும் பையன் தானே, குட்டி பையன். உள்ள வந்துட்டோம், உள்ள போயிட்டு இருக்கோம் guys. இன்னும் ஒரு 900 மீட்டர், 3 minutes கட்டுது. சூப்பராக போடலாமா? மேலே மேலே போயிடலாமா? கைஸ் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம் மணப்பாடு புது சர்ச்சுக்கிட்ட. ஸோ அவங்க செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியாக வீடியோலாம் எடுக்கலாங்க, ஒன்றும் இல்லை ஆக்சுவலி எடுக்க. சரி அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு இப்போதான் கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். அடுத்து எங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு பசி எடுக்குது வேற. ஆ ஆ அந்த மொபைல் இறங்க வேணாம், ஆ ஒரு அப்படியே வண்டியில உட்காந்து வரைய போட்டு போயிட்டோம். சரிடா ஓகேடா. அந்த பழைய சர்ச் இருக்குங்களே மணப்பாடில், அங்கே போயிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா ஓகே. நானும் பார்த்ததில்ல, ஒரு வாட்டி எடுத்துட்டு அப்படியே எங்கேயாவது வழியில் போய் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட்டு. செம்ம பசி, பயங்கரமாக பசிக்குது. நல்லா தான் சாப்பிட்டோம். நானும் கைல் ப்ரோ, ஜெகதீஷ் ப்ரோனா கைல்பட்டினம், கைல் ரைடர் 92 அவரோட தான் போய் சாப்பிட்டோம். திருப்பியும் பசிக்குது. சரிங்க, அந்த புது சர்ச்சு பழைய சர்ச்சுக்கிட்ட போயிட்டு விலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓல்டு சர்ச் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நாங்கள் கன்னியாகுமரி தான் மேப் போட்டு 73 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் காட்டுது கைஸ். ஸோ அங்கே போயிட்டு நடுவில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். கன்னியாகுமரி வந்துட்டோம். ஸோ நாங்கள் டென்ட்டை பிச் பண்ணுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். எங்கே போடலாம் டென்ட்டு அப்படின்ட்டு. எங்கேயோ கூப்பிட்டு போகிறோம்.